சிவாய நமஹா. அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். ரிஷபராசியாகிய உங்களுக்கு வரக்கூடியதான அந்த சனி பயிற்சி, முக்கியமாக அந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி, அது எப்படி பலன்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல கவனிச்சிங்கன்னா, இந்த சனி வக்கர பயிற்சி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுங்கிறத கவனிங்க. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல வக்கரமாகிறாரு. அந்த சனி பகவான் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 அப்போது வக்கரத்தை ஆரம்பித்து 4.5 மாத காலம், சரியாக சொல்லணும்னா நவம்பர் மாத கடைசி 30ஆம் தேதி 2026 கார்த்திகை 14 திங்கட்கிழமை இந்த வக்கரத்தை அவர் பூர்த்தி செய்து கொள்கிறார். இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரெட்ரோகிரேட் மோஷனில் போகும்போது ஒரு கிரகங்கள் தன்மைகளை கொஞ்சம் மாற்றும். இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவானினுடைய தன்மை எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரிஷப ராசிக்கு சனி பகவான் 9ஆம் பாவத்திற்கும் உடையவர், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் உடையவர். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. 9ஆம் இடம் பித்ருஸ்தானம். இப்போது அந்த 9, 10 உடைய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்திலே வக்ரம் அடைகிறார். இது ரிஷபராசிக்கு நன்மைகளை மேலும் அதிகரிக்க தரக்கூடியதான ஒரு காலம்னு சொல்லலாம். இதை எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா, 9, 11 வந்தாலே யோகம். அதில் வக்ரம் வருகிறார் அப்படிங்கிறப்போ அந்த காரியம் வீரியமாக நடக்கும். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ரத்திற்கு உண்டான பலனுக்கும், அதே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய வக்கரத்திற்கான பலன் இருக்கும். அல்லது நம்ம பார்க்கக்கூடிய பிரசன்னத்திலே வரக்கூடியதான வக்கரத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்கர பலன் வேற, அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதான கோச்சார ராசி பலனிலே வரக்கூடியதான வக்கர பலன் வேறு. அடுத்ததாக பிரசன்னம் பார்க்கும்போது அதில் வரக்கூடியதான வக்கரத்திற்கு உண்டான பலன்கள் வேறு. அப்போது இப்போ வரக்கூடியதான வக்கரம் ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான நன்மைகளை தரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி 11லே இருப்பது யோக பலன். அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியம் ஏற்படும். என்னத்தை படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை படித்து நீங்கள் முன்னேறுவீங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். சில பேருக்கு இந்த துறை தான் படிக்கணும், மெடிக்கல் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் துறை தான் படிக்கணும். சில பேர் இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், இந்த நாட்டில் தான் படிக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுவாங்க. அல்லது படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்கணும், இப்படிலாம் நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கள் நினைத்தபடியான அந்த படிப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறார் அந்த சனி பகவானினுடைய வக்கர காலம். அடுத்ததாக வேலை செய்கிறவங்களுக்கு, நான் ரொம்ப நாள் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன், இன்னொரு படிப்பு படித்தேன்னா நான் வேலையில் இன்னும் நல்லா முன்னேறலாம், ஒரு ஆட் ஆன் கோர்ஸ் படிக்கணும், அல்லது ஒர்க் ஷாப் கோர்ஸ் ஏதாவது நான் படித்தேன்னா நான் மேலும் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, அது 1 மாத கோர்ஸாக இருக்கலாம், அல்லது 15 நாள் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை 6 மாத கோர்ஸாக கூட இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். அதை படிக்கக்கூடியதான ஒரு அரிய வாய்ப்பை இந்த சனி பகவான் உருவாக்குறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வித்யா அபிவிருத்தி எப்போதுமே இருக்க வேண்டும். ஒரு நபர் ஒரு வேலை செய்கிறார், இல்லை ஒரு டாக்டர் இது பண்ணிக்கிறாருன்னா அப்போ அவங்களுக்கு அதில் உள்ள வளர்ச்சி என்னவோ அந்த அளவுக்கு தங்களுடைய அறிவை அவர்கள் வளர்த்து கொள்ளவே வேண்டும். அது முக்கியம். அதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது 9, 11 சேரும்போது அது அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அது மாதிரியான ஒரு பெரிய நன்மைகள் இப்போ உருவாகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டின் மூலமாக லாபங்களை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குறார். பித்துருக்கள், பெரியவங்களுடைய சொத்துக்கள், ஏதாவது பெரியவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேராமல் இருக்குது, சேர்றதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளாக நிவர்த்தி அடைந்து சேரும். உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. 11ஆம் இடம் எப்பெல்லாம் வலிமை அடையதோ 12 கூடிய கிரகமும் 6 கூடிய இடமும் கொஞ்சம் குறையும். அதனால் பார்த்தீங்கன்னா ரோகங்கள் குறையும், கடன் இருந்தால் நிவர்த்தியாகும், எதிரிகள் யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது ஏதாவது இடத்துல பிரச்சனை இருக்குது, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு, உங்களுக்கு கிடைக்காம இருக்குது, இந்த மாதிரி தொழில் போட்டி அல்லது இது மாதிரி இருந்து வந்ததுன்னா அது எல்லாமே மாறும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலம் வருதுங்க. இப்போது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க
திருச்சானூர், திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார், இந்த பத்மாவதி தாயாரை போய் வெள்ளிக்கிழமையில தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமஹ.